எங்களோட ஒருத்தர் கூட்டணி சேரல அப்படிங்கறதுக்காக அப்படியே நான் மாத்தி எல்லாம் பேச மாட்டேன். அவருடைய பாதையில் அவர் போகட்டும். அதே நேரத்தில் இந்த டப்பா இன்ஜின் அப்படின்னு அவர் சொன்னதுக்கான பதிலடி நான் கொடுத்துட்டேன். ஆனா இன்னைக்கு டிவிகேவோ திரு விஜய் அவர்களோ இந்த கட்சியில் இருக்கக்கூடிய அல்லு சில்லுகளை வச்சுக்கிட்டு வம்பிழுத்தாருன்னா என்னுடைய பதிலும் மிக கடுமையா இருக்கும். அதே பிலோ த பெல்ட் நான் போவேன், விஜய் மேலேயே நான் போவேன். அது வேண்டாம். ஒரு நாகரிகமான அரசியல் விஜய் சொன்னனால என்னுடைய பதிலும் இன்னைக்கு நாகரிகமா இருக்கு. இந்த 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட 4 கட்சி மாறி வந்தவங்க அவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு பிலோ த பெல்ட் போகணும்னு நினைச்சாங்கன்னா அதே விஜய் அவர்களுக்கு அதே டிவிகேக்கு அதே பாணியில் அதே பிலோ த பெல்ட்டில் அதை விட சிறப்பான பதில் சொல்ல தெரியும். வேண்டான்னு நினைக்கிறேன். அரசியல் நாகரிகமா இருக்கட்டும், அவருடைய பாதையில் அவர் போகட்டும், மக்கள் முன்பு அவருடைய கருத்துக்களை வைக்கட்டும். அது ஏற்கனவே நான் சொன்னது போல இவிஎம் மிஷின்ல நம்முடைய தமிழகத்தினுடைய வாக்காளர் பெருமக்கள் எல்லா தலைவர்கள் எல்லா கூட்டணி கட்சி தொண்டர்கள் தலைவர்கள் சொல்வதெல்லாம் கேட்டுட்டு ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய தேர்தலில் அவங்களுடைய எண்ணத்தில் இருக்கிறத பிரதிபலிக்கட்டும். அது காத்திருப்போம். அதே நேரத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதனால தான் நீங்க சொல்லும் பொழுதே சில பேருக்கு நான் பதில் சொல்ல விரும்பலேன். ஏன்னா செகண்ட் லெவல் தேர்ட் லெவல்னு போக ஆரம்பிச்சு நான் பதில் சொல்ல ஆரம்பிச்சா இதுக்கு எண்டே இல்லை. அதனால இது ஒரு வார்னிங்கா கூட அவங்க எடுத்துக்கிட்டோம்.